இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதாகமத்திலே சங்கீதம் 34 வசனத்தை வாசித்தால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதுங்கள் என்று இருந்து 365 முறைக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று தான் சொல்லுகிறார். அந்த சங்கீதம் 34 வசனத்தை வாசித்தீர்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். ஒருவன் தன் வாழ்க்கையின் பிரச்சனைகளை கடந்து போகும்போது அவன் உணர்வுகள் எப்படி இருக்கும்? முன்னேற முடியாத சோர்விலும் துக்கத்திலும் தேங்கிய நிலையில் அப்படியே அமிழ்ந்து போய்விடுவானே. பயம் வரும், வெட்கம் வரும், அவமானம் வரும், இடுக்கண், அதாவது துன்பம், பிரச்சனை, போராட்டம், நெருக்கடிகள், இவைகளினால் பலவித பயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறார்கள். இதிலிருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி இதிலிருந்து விடுதலை ஆவது? அதற்காக தான் இந்த சங்கீதம் 34 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கினார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:13 பார்த்தீர்களான், உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவீர்களானால் அவரை கண்டுபிடிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அவர் காணப்படுவார் என்று நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கலாய்ப்போடு, ஆதங்கத்தோடு, தவிப்போடு, ஆவலோடு, வாஞ்சையோடு, அவசரத்தோடு தேவனை தேட வேண்டும். தேடுதல் என்றால் நீங்கள் எல்லாம் ரோட்டில் போய் இங்கேயும் அங்கேயும் தேடுவதும், இல்லை வெளியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் காணாமல் போயிட்டாங்க கண்டுபிடிங்க என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட தேடுதலை இங்கே சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் காத்திருந்து, கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர்? தேவனே, என்னை படைத்த தேவனே, நீர் எங்கே இருக்கிறீர்? எனக்கு நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். நான் உம்மண்டை வருகிறேன். என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள். எனக்கு ஒரு தீர்வு வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உம்மை காண விரும்புகிறேன். நீர் என்னோடு பேசுங்கள் என்று பேசுகிற ஒரு காரியம் தான் தேவனை தேடுகிற ஒரு காரியம். ஆனால் அநேகர் வசதி இருக்கும்போது ஒரு பதைப்பும் இல்லாமல் அசட்டையோடு, நிர்விச்சாரமாய், சோம்பலோடு தேவனை தேட வேண்டுமே என்ற கட்டாயத்தினால் தேவனை தேடுகிறார்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள மாத்திரம் தேடுவது அல்ல, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளவும் தேவனை தேட வேண்டும். வெறும் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, மறுமைக்காய், நாம் மரித்த பின்னும் போக வேண்டிய இடம் பரலோகம், அதற்காகவும் அவரை தேட வேண்டும். அநேகர் பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடுவதை விட்டுவிடுகிறார்கள். சிலர் பிரச்சனை வரும்போது மாத்திரம் தேவனை தேடுவார்கள். ஜெபம் செய்வது, சபைக்கு வருவது விட்டுவிட்டு கொஞ்சமாய் பின்மாற்றத்திற்கு நேராய் போவார்கள். பிரச்சனை அதிகம் வர வர தேவனை அதிகமாய் தான் தேட வேண்டும். நம்மை எல்லா வகையான பயத்திற்கும் நீங்களாக்கி காத்து ரட்சிப்பார். ஒரு மனுஷனுக்கு அதிகமான பாதிப்பு வந்தால், ஆரோக்கிய கேடு வந்தால், சுகவீனம் அடைந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டும். அங்கே மருத்துவர்கள் உடனடியாக அவர்களை அவசர சிகிச்சையில் சேர்ப்பார்கள். அதுபோலதான் நமக்கு தேவை அதிகம் இருக்கும்போது, பாடுகள், பிரச்சனை அதிகம் இருக்கும்போது தேவனை அதிகமாய் நாம் தேட வேண்டும். அப்படி தேடினால் உங்கள் கால்களை வலக்கி விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, யாராலும் நீக்க முடியாத அந்த பயத்தை உங்களை விட்டு நீக்கி போடுவார். சட்டத்தால் இந்த பயத்தை நீக்க முடியாது, பெற்றோரால் நீக்க முடியாது, குடும்பத்தால் அந்த பயம் உங்களை விட்டு போகாது, உறவுகளால் அந்த பயம் போகாது, ஊர் தலைவர்கள் வந்து உங்களுக்கு பாதுகாவலாய் நின்றாலும், பலசாலிகள் சில பேர், பலவான்கள் சில பேர் உங்களுக்கு ஆதரவாய் வந்து நின்றாலும், போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி நீங்கள் நின்று கொண்டு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நிரந்தரமான ஒரு விடுதலை இந்த பயத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இயேசு ஒருவரால் அந்த பயத்தை உங்களிடத்திலிருந்து நீக்க முடியும். நான் ஏழை, படிக்காதவன் என்று வெட்கப்படுகிறவர்கள் சிலர், மற்றவர்களைப் போல திறமையில்லாதவனாக நான் இருக்கிறேன் என்ற குறை அநேகருக்கு. இப்படியாய் அநேகர் தங்களை
சமுதாயத்தில் முன்னுக்கு கொண்டு வராமல் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை தேடுங்கள். அவர் உங்கள் பயத்தை, வெட்கத்தை, அவமானத்தை நீக்கி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். மலைமேலிட்ட பட்டணத்தைப் போல உங்களை திகழச் செய்வார். ஆபத்தில், பிரச்சனையில் அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்வோம். அவர் அறியாததும் எட்டாதுமான, நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கும் நினைத்து பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார். எனக்கு இவர்கள் உதவுவார்களா, தூக்கி விடுவார்களா, உற்சாகப்படுத்துவார்கள் என்று மனிதர்களை எதிர்பார்க்காதீர்கள். அது மட்டுமல்ல, அநித்தியமான இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரமே அவரை தேடுவது அல்ல, நித்தியமான பரலோக நித்திய ராஜ்யத்துக்காகவும் அவரை தேட வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள். ஒரு வைத்தியர் ஒரு கிராமத்திற்கு வந்தாராம். எல்லாருக்கும் வைத்தியம் செய்து அவர்கள் நோய்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தாராம். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் நோயுடனே வாழ அவர்கள் கற்றுக்கொண்டார்களாம். இதனால் அவர்கள் தங்களுக்கு ஆகாரம் வேண்டும், ஆடை வேண்டும், எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அந்த வைத்தியர் அந்த ஜனங்களின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வந்தார். அதாவது சரீரத்தில் இருக்கிற நோயை நீக்கி அவர்களை ஆரோக்கியமாக்கி அவர்கள் உழைத்து அவர்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்ளவும் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாய் குடும்பத்தோடு வாழும்படியான ஒரு காரியத்தை செய்யும்படியாக வந்தார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார், இந்த நோய் இருந்து போகட்டும், எங்களோடு நாங்கள் பழகிவிட்டோம், இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஆகாரம் நீங்கள் ஏதாவது கொடுத்தீர்கள், ஒரு வாரமும் எங்களால் வைத்து சாப்பிட முடியும், அரிசி கொடுங்கள், எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார்கள். அதெல்லாம் நிரந்தரமாய் அவர்களுடைய குறைகளை தீர்க்காது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பது நமக்கு தெரியும். அவங்க சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை, அவர்கள் பலனை பெற்றுக்கொண்டால் அவர்களாகவே எவ்வளவு வேண்டும் என்றாலும் அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம். அப்படித்தான் இயேசு ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். பூமியில் வாழும் வரையில் இந்த சரீர பிரகாரமான தேவைகள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. வீடு வேண்டும், ஆடை வேண்டும், ஆகாரம் வேண்டும். அதை மாத்திரமே கொடுக்க இயேசு வரவில்லைங்க. நித்திய வாழ்க்கைக்கு ஒரு மீட்பை கொடுக்க வந்தார். மீட்பை என்றால் யாரெல்லாம் எந்த நிலையில் இருந்தால், தகுதியுள்ளவர்களாக இருந்தால் பரலோகத்துக்கு, முக்திக்கு, சொர்க்கத்திற்கு வர முடியுமோ அந்த தகுதியை கொடுக்கும்படியாக வந்தார். அதை தான் மீட்பு என்று சொல்லுகிறார். ரட்சிப்பை கொடுக்க வந்தார், விடுதலையை கொடுக்க வந்தார். எந்த அடிமைத்தன சங்கிலிகளில் சிக்குண்டவர்களாய் மதுபானத்திற்கும், மாம்ச இச்சைக்கும், பெருந்தீனிக்கும், கொள்ளைக்கும், கொலைக்கும், வேசுதனத்துக்கும், உபச்சாரத்துக்கும் எதற்கெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த நிலையில் இருக்கிறவர்களை, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களே, அதிலிருந்து விடுதலையாக்க, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க, அதன் மூலம் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் அவர் கொடுக்க வந்தார். இவைகளை கொடுக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? பாவிகளை ரட்சிக்க, கெட்டு போனவர்களை ரட்சிக்க, காணாமல் போன ஆடுகளாய் இருக்கிற மனிதர்களை தேடி கண்டுபிடிக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க, சாபங்களை ஒழிக்க, பாவிகளை மனம் திரும்ப வைக்க உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் வைக்கும் மெய்யான ஒளியாய் அவர் வந்தார். அவரை தேடுங்கள். அவர் உங்களை பலப்படுத்தி, சகாயம் செய்து, உதவி செய்து, ஒத்தாசை செய்து உங்களுக்கு ஆதரவை தருவார். நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அவர்தானுங்க. அவர் நம்மை பெருக செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நினைவோடு இருக்கிற தேவன். அவரை தேடுங்கள். நீங்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் கூட நாங்கள் பயப்படாது இருக்கும்படி எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தீர். உமக்கு நன்றி. கடன் பாரத்தினாலும் மற்ற எந்த பிரச்சனைகளினாலும் கர்த்தாவை நாங்கள் பயந்து திகிலடைந்து இருப்போமானால் அவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். தேடுகிற நாங்கள் உம்மை கண்டடைய செய்யும். அதன் மூலம் ஆண்டவரே நித்திய ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தையும் தேட எங்களுக்கு கிருபை தாரும். முதலாவது உடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேட மற்றவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் கூட பெற்றுக்கொள்கிற அறிவையும் ஞானத்தையும் பக்குவத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு
பயம் நீக்கும்படியாக, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகும்படியாக நாம் தேவனை தேட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நல்ல செய்தியை மற்றவர்களும் அறிந்து கொள்ள லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.